ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கோங்கரான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக கீரை செய்கிற மாதிரி தான். இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்பு கொஞ்சம் குறையும். சிலர் வந்துட்டு சும்மா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்குவாங்க. அப்போ ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அதுக்கேற்ற அளவுக்கு காரம் எல்லாம் சேர்த்தணும். பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா கோங்கராவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிடுங்க. கீரை வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து தனியாக வடித்து வச்சுக்கோங்க. வடித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், வரமிளகா போட்டு ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோங்கராவையும் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கோங்க. ரொம்ப வணங்க தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு தாளிப்புக்கு இந்த வெங்காயம், வரமிளகா காரத்துக்கு போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அந்த கீரை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வணங்கினா போதும், எல்லாமே ஓரளவுக்கு சேர்ந்து வந்தால் போதும். இது வந்து நீங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி ஒர்க். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.